அமெரிக்காவோட பேட்டில் கேரியர் அந்த CVN-77 சொல்லுவாங்க இல்லையா, ஜார்ஜ் புஷ் அந்த பேட்டில் கேரியர் அரேபியன் சீக்கு தாம் படைகளோட வந்திருக்கு. டான் ஃபின், மில்லஸ், ஸோ DDG-113, DDG-69, அது போக வந்து பாத்தீங்கன்னா சில கப்பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடை சூழ அப்படியே அரேபியன் சீல ரெடியா இருக்கு. பேச்சுவார்த்தைகள் தோல்வியா இருக்கு. 20க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கேட் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து வரக்கூடாது. ஸோ ஒரு பெரும் படையை கொண்டு வந்து இங்க ஆஜர் பண்ணிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் எல்லாம் ரெடியா ஃப்ரெஷ் ஃபோர்ஸ் வச்சு அமெரிக்கா திரும்பவும் ஈரானை தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் உருவாயிருக்கு. போர் பதட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களே கோல்டை வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற சொல்லும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாததா மாறிடுச்சா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்துல இந்த பெரும் படை இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னா மொத்தம் 61 கமர்ஷியல் வெசல்ஸை திருப்பி அனுப்பியிருக்கோம். 4 கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணியிருக்கோம், தாக்கியிருக்காங்க. தான் டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களோட கண்டிஷன் டேர்ம்ஸ்க்கு வந்து பண்ண ஒத்து வரல. ஸோ இது போல நாங்க 61 + 4 மொத்தம் 65 கப்பல்களை இடைமறித்திருக்கோம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் தரப்புன்னு செய்திகள் வந்திருக்கு. இதனால வந்து அமெரிக்கா நட்பு நாடுகள் அமெரிக்காவோட கப்பல்கள்லாம் வெளியே வந்திருக்கா அப்படின்னா அது ஒரு பெரும் கேள்வி. ஏன்னா 2வது முறையா கப்பல்கள் யுஏஇயோட கப்பல்கள் வந்து பார்த்தா திருப்பி அனுப்பப்படுது அப்படிங்கிற செய்திகள் வரும். யுஏஇயோட கப்பல் மொதல் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா டோலை பே பண்ணிட்டு ஈரானுக்கு கிட்ட டோலை பே பண்ணிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் சொன்ன வழியில போச்சு. செகண்டா ஒரு கப்பல் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது கேஸ் ஏற்றிட்டு போகக்கூடிய கப்பல் யுஏஇலிருந்து கிளம்புனது திரும்பி வந்துருச்சு, அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஈரான் என்ன ஆணையிடுறாங்களோ சரி, யுஏஇல கத்தரோட டேங்கர் மெஹேம் அப்படிங்கிற ஒரு டேங்கர், ஸோ அது யூ டர்ன் போட்டு திருப்பி பெர்ஷியன் கல்ஃப் நோக்கியே போகுது அப்படிங்கிறான். ஸோ முன்னாடி இருந்ததும் கத்தரோட டேங்கர் தான், கத்தர்ல இருந்து ஏத்திட்டு போகக்கூடிய LNG கேஸ். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அவங்களோட மைட் இங்க காட்டுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி அமெரிக்கானால இந்த இடத்துல ஈரான் கிட்ட இருந்து அதை மீட் எடுக்க முடியுமானா இல்ல, இப்ப வரைக்கும் முடியல. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல மீட் எடுக்கிறதுக்கு அவங்களோட விமானப்படை, இப்ப விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், பேட்டில் குரூப் கேரியர் இதெல்லாம் வந்திருக்குன்னு பாக்குறோம். ஸோ அப்படி வருதே, அவங்களால ஏதாச்சும் செய்ய முடியுமா, இதை வச்சு திருப்பி தாக்குதல் பண்றதுனால ஈரானை வழி கொண்டு வர வைக்க முடியுமான்னு அது ஒரு சிக்கலா மாறி இருக்கு. ஏன்னா கடந்த 24 மணி நேரத்துல 2வது முறையா அமெரிக்காவோட டாப் நாச் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, ஹை குவாலிட்டி ஆயுதங்கள், அதுவும் ஃபைட்டர் ஜெட், இந்த வேர்ல்டுலயே பெஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற சொல்லுவாங்க, F-35A ரக விமானம், அட்வான்ஸ்டான ஸ்டெல்த் ரக விமானம். மறைஞ்சு போலாம், எல்லாம் செய்யலாம். பட் ஆனா இந்த பகுதியில இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல பறந்துகிட்டு இருக்கும் போது அவசர சமிகைகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அவசரமா தரையெடுக்கப்படுது. ரெண்டு தடவை அடுத்தடுத்து ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல நடக்குது. இந்த ஸ்குவார்க் கோடுன்னு சொல்லுவாங்க, 7700 எமர்ஜென்சி கோடு. ஸோ இமீடியட்டா அந்த கோடு அடிக்குது. ஒரு விமானம், ஃபைட்டர் ஜெட்டு, கப்பல்கள், கப்பல்ல விமானங்கள், பேசஞ்சர் விமானம் ஏதோ ஒன்று அடிக்குது, இந்த மிலிட்டரி விமானங்கள் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா எமர்ஜென்சியா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தரையிறங்கக்கூடிய இடத்த ரெடி பண்ணி அந்த விமானத்தை தலையிறங்க வைப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால. ஏன் இது நடக்குது அப்படின்னா, இந்த விமானம் எங்க பறந்துட்டு இருந்ததுன்னா ஒமனோட பகுதியில பறந்துட்டு இருந்தது, கடலோர பகுதிகளை பறந்துட்டு இருந்தது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டதுனால யுஏஇல ரீடைரக்ட் பண்ணி எமர்ஜென்சி லேண்டிங் அல்தார்ஃபா ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. F-35 அந்த பகுதியில லேண்ட் ஆகுது, F-35 அந்த பகுதியில யூஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது ஈரானுக்கான ஒரு தாக்குதலுக்கு எகெயின்ஸ்டா யுஏஇ உதவுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த F-35 அப்படிங்கிறது டாப் கிளாஸான வெப்பன், அது ஏன் அடிக்கடி சிக்கலுக்குள்ளாகுது அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. இத ஈரான் ஜாமிங் பண்ணி இருக்கலாம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி அதோட நேவிகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல அதோட டார்கெட்டிங் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், இல்ல எதையாச்சும் ஒன்று ஜாமிங் பண்ணிருக்கலாம். ஸோ
ஸோ விமானி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுது காரணத்தினால எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த பகுதியில் அடிக்கடி ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி கோடை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. ஸ்குவாக்கிங் கோட் 7700 அப்படிங்கிற கோடு வந்து பண்ண கொடுத்து காணாம போயிருது ட்ரோன்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ ஃபைட்டர் ஜெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலாகுது. நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். F-35 அப்படிங்கிற விமானம் வந்து பாத்தீங்கன்னா நிலவை பேஸ் பண்ணி போகக்கூடிய வழி எவ்வளவு தூரம், எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எப்படி போகணுன்ற அந்த நேவிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஜிபிஎஸ் ஃபெயில் ஆனாலும் ஆல்டர்னேட்டிவா பல்வேறு வகையில வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம் இந்த F-35ல இருக்கு. அதிநவீனமயமாக்கப்பட்ட மூன் பேஸ் பண்ணக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கு. பட் இருந்தும் எமர்ஜென்சி லேண்ட் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் ஈரான் இந்த பகுதியில பண்றாங்க அப்படிங்கிற ஆச்சரியங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் முழுசா தயாராயிருக்காங்க. ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டோலை வாங்கிட்டு தான் விடுறாங்க. இது போல விஷயங்கள் இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதுல என்ன தெளிவா காட்டுது அப்படின்னா இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் சொல்லுவாங்களா, ஜிசிசி. ஸோ அது கிளியரா பிரிவுபட்டிருக்கு, அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ இவங்களாம் இந்த இந்த அரபு நாடுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உருவாக்குனது இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஸோ அதுல சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டிக்கலி ஈரானோட என்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தெஹரான், இந்த அரசாங்கத்தை குறிப்பிடுறதுக்கு ஈரானோட கேபிட்டலை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தெஹரான் வந்து பாத்தீங்கன்னா 6 முறை போன் பண்ணி பேசிக்கிறாங்க சவுதி அரேபியா கிட்ட இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து. ஒமன் 5 முறை கால் பண்ணி பேசியிருக்காங்க, 2 முறை மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ கத்தர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 முறை கால்ஸ் நடந்திருக்கு. ஆனா அதே பேச்சுவார்த்தையே நடத்தாத சில நாடுகளும் இருக்காங்க. யுஏஇ 1 முறை கால் பண்ணாங்க. கலிபாஃப் அவர்கள், ஈரானை சேர்ந்த அந்த பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர்கள் பேசினார் ஒரே டைம். ஆனா குவைத், பெஹ்ரீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனே பண்ண கிடையாது, அட்டன் பண்ண கிடையாது, எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வச்சுக்கல. ஸோ இருந்து என்ன தெரியுதுன்னா அணிகள் யுஏஇ, குவைத், பெஹ்ரீன் இந்த அணிகள் வந்து பாத்தீங்கன்னா தனியாகவும் தனித்து விடப்பட்ட அரபுலக நாடுகளா மாறுறாங்க. அமெரிக்காவை நம்பி அமெரிக்காக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளா மாறுறாங்க. ஸோ எமர்ஜென்சி லேண்டிங்னா யுஏஇல லேண்ட் ஆகுறாங்க. அதிகப்படியான தாக்குதலும் யுஏஇ, குவைத், பெஹ்ரீன்ல தான் நடந்துச்சு. இதை வச்சு பார்க்கும்போது சவுதி அரேபியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமன் பிளாக் பண்ணா என்ன, செங்கடல் பிளாக் பண்ணா என்ன, சவுதி அரேபியாவுக்கு யமன் வழியா வந்து பாத்தீங்கன்னா தங்கு தடை இல்லாம போயிடும். அங்க இருக்கக்கூடிய யமன் ஹூதிஸ் பிரச்சனை பண்ணாம இருந்தாங்கன்னா வர்த்தகம் அப்படிங்கிறது அரேபியன் ஸ்டீல் வந்து பண்ண தங்கு தடை இல்லாம நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு சைடு அங்க அனுப்ப, இன்னொரு சைடு சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டன் அந்த ஏரியால வேணுங்கிற மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். சவுதி அரேபியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஒரு த்ரெட்டும் கிடையாது. ஸோ அவங்க சேஃபா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் காமனான இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த விஷயம் மாறுது. ஸோ சவுதி அரேபியா போன்ற நாடுகள், மிக முக்கியமான நாடுகள், கல்ஃப் நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு முழு ஆதரவா இல்லாத காரணத்தினால இப்ப அமெரிக்கானால பெருமளவுல எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியல. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, 3ஆம் கல்ஃப் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஈரானோட கிழக்க தாக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்துச்சு. பாகிஸ்தான் அரபு நாடுதான், அதுவும் சவுதி அரேபியாவுக்கு கொஞ்சம் இணக்கமான ஒரு நாடு தானே, ஏன்னா இவங்களோட ராணுவத்தெல்லாம் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இது போல கேள்விகள்லாம் வருது இல்லையா. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரானோட. அட் த சேம் டைம் ஈரானோட ராணுவ ஏர்கிராஃப்ட்ல இருக்கும் இல்லையா, விமானங்கள், அதைய பாகிஸ்தானோட ஏர்ஃபீல்ட்ல டிப்ளாய் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்கிறாங்க. அமெரிக்காவோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்க வைக்கணும்ன்றதுக்காக ஈரானோட விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா போர் விமானங்களை பாகிஸ்தான்ல டிப்ளாய் பண்ண அலோவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது. ஸோ சவுதியோட நிலைப்பாடு இந்த இடத்துல மாறுறது தெரியுது. சவுதியோட நட்பு நாடான பாகிஸ்தான் நிலைப்பாட்டை மாத்துறத தெரியுது. ஸோ அமெரிக்காவோட டிபெண்ட் அப்படிங்கிற அந்த நாடுகள் மிலிட்டரி ரீதியா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை மாத்துறதுக்கான வேலைகள்ல இங்க இருக்கக்கூடிய நாடுகள் இறங்குறாங்களா, இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்காவோட டாலர் டாமினன்ஸ்க்கு அது மிக பெரும் த்ரெட்டா இருக்கும். சவுதி அரேபியா பிரிக்ஸ் மீட்டிங் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான வியூகங்கள் இதுக்கு மேல அமைக்கப்படுது, ஈரானுக்கு ஆதரவா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல்
சவுதியோட வடக்குல இருக்கு. இப்ப அட் த சேம் டைம் தென் மேற்குல வந்து பாத்தீங்கன்னா சொமாலி லேண்ட் இருக்கு எக்ஸிட்ல. இப்ப அந்த இடத்துல பண்ட்லேண்டு இது போல சொமாலி லேண்டு தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல இஸ்ரேல் கொண்டு வந்து பேஸ் வைக்கிறாங்கன்னா முழு கட்டுப்பாடும் வந்து பண்ண இஸ்ரேலுக்குள்ள மாறிடும். அதை சவுதி ஒத்துக்குவாங்களா மாட்டாங்க. ஸோ காமனான ஒரு கிரவுண்டு கிடைக்குது எகெயின்ஸ்டா இஸ்ரேலுக்கு எதிர்த்து போராடுறது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் அதெல்லாம் உட்படுறாங்க. ஏன்னா சவுதி அரேபியா உதவிகள் மட்டும் செஞ்சா போதும், அங்க இருக்கக்கூடிய யமன் ஹவுதிஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொமாலிலேண்டை பாத்துக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல இது போல விஷயங்கள் நடக்குது. ஆல்ரெடி அமெரிக்கா வச்சு ஈரான் வந்து பண்ணா அமெரிக்கா வச்சு செய்யறாங்க. ஸோ அடுத்தது இந்த இடத்துல துருக்கி வந்து பாத்தீங்கன்னா எந்நேரமும் சரியாக யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அலைஸ் துருக்கி, சவுதி அரேபியா, அப்புறம் ஈரான், இந்த நாடுகள் கைகோர்க்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த யுத்தம், அமெரிக்காவோட யுத்தம் முடியும் போது மிடில் ஈஸ்ட்ல வரைபடங்கள் மாற்றி அமைக்கப்படும். சில நாடுகள் இல்லாம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படின்லாம் பெரும் சிக்கல் தான். ஏன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குவைத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈராக் வேணும்னு கேட்க, யுஏஇல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வேணும்னு கேட்க, அடுத்தது கத்தரை வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வேணும்னு கேட்க. இது போல விஷயங்கள்லாம் இங்க இருக்கிறதுனால அந்தந்த நாடுகள் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்களா, இல்ல எடுத்துக்குவாங்களா அவங்களோட பகுதிகள் அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பாகப் பிரிவினை நடக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம யூரோப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா பிரான்ஸ் இருக்காங்க இல்லையா, வைரஸ் இந்த புதுசா பரவுது இல்லையா, இந்த ஹட்டா வைரஸ், அந்த வைரஸ் பரவுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட ஹெல்த் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ பேண்டமிக் மாதிரி இந்த கோவிட் மாதிரி இப்ப ஹண்டா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. உலகமே இப்போ ஒரு பேண்டமிக் லாக்டவுனுக்குள்ள போகுதா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஆயுள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, இப்ப மக்கள் எல்லாத்தையும் திருப்பி வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சு ட்ரை பண்றதுக்கு கோவிட் இருக்கு. இப்ப போர் வேற நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு பாத்துக்கிறாங்க. கவர்மெண்ட் ஒரு வைரஸ் பரவுது அப்படிங்கிற பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க போர்கள்ல வியூகங்கள் அமைக்கிறது, அலையன்ஸ் சேர்றது, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்டாங்கன்னா அழுத்தங்கள் மக்கள் கிட்ட இருந்து பெருசா இருக்காது இல்லையா. வேலைங்கிறது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும், எக்கனாமிங்கிறது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும். அதிகப்படியான செலவுகள் அப்படிங்கிறது குறைக்கப்படும் இல்லையா, ஆயில் செலவு, கேஸ் செலவுலாம் குறைக்கப்படும் இல்லையா, அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் இது ஃபுல் ஃபிளெஜ்டா போகுதா அப்படிங்கிற கேள்விகள், அச்சங்கள் இருக்கு. கண்டிப்பா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரொம்ப மோசமா இருக்க போகுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சொல்லிட்டு இருக்கோம். அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குங்கப்பா நீங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாரின் மினிஸ்டர் இருக்கா இல்லையா, அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா யூரோப்பியன் யூனியனே வாங்க நம்ம புதுசா உருவாக்குவோம், தயாராகும் யூனிஃபைடு யூரோப்பியன் ஆர்மி யுஇஏ அப்படிங்கிறது போல நம்ம ஒன்று புதுசா ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்ப கரண்டான சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவையே நம்பி இருக்கும். ஏன்னா அமெரிக்காவோட விமானங்கள் தானே பெருமளவுல டாமினேட் பண்ணுது, அவங்களே நம்பி இருக்கும். ஸோ இந்த நேட்டோ மாடலை விட்டுட்டு இந்த யூனிஃபைடு யூரோப்பியன் ஆர்மி மாடலை பண்ணலாமா அப்படிங்கிற ஸ்பெயின் தரப்பு வந்திருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா மிரட்டிட்டே இருக்கிறாங்களே, அப்போ போறப்போ கிளம்பி போனாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப ஜெர்மனோட கவர்மெண்ட் இருக்காங்களே, அவங்களோட நிலைப்பாட்டுல மாற்றங்கள் இருக்கு. போருக்கு போவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு ரஷ்யாவோட. அது மட்டும் இல்லாம ஜெர்மனோட அரசாங்கத்துக்கிட்டே இப்ப கேக்குறாங்க, ஏங்க மே 9 கொண்டாடக்கூடாது, ஏன்னா அது போல பெருமளவுல தடை விதிக்கிறாங்க. இந்த லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா எல்லாம் ஃபைன் போடுறாங்க. மே 9 செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல. பட் மீறியும் சில மக்கள் பண்றாங்க. பண்ணும்போது நார்மலா பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கேட்கிறாங்க. யூரோப்ப நாசிசம் கிட்ட இருந்து யாரு லிபரேட் பண்றது அப்படிங்கிறது. அதுக்கு தெளிவான பதில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மனோட அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து வரமாட்டேது. உலகம் அறிந்த உண்மை யார் அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஜெர்மனிக்கு அதை ஒத்துக்க மனசு வர மாட்டேது. கேட்டா ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும், அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் பதில் தான் வருதே தவிர ரஷ்யா, சோவியத் யூனியன் அப்படிங்கிற பதில் வருதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒத்துக்கவே மனசுலயே ராசா அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல மனமாற்றங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது என்னப்பா மனமாற்றம் அப்படிங்கிற கேட்டீங்கன்னா,
தாலிபான்ஸ் அப்படிங்கிறது தீவிரவாதிகளே அப்படிங்கிறது போல எண்ணங்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப யூரோப்பியன் யூனியன் அவங்களோட டெலிகேஷன்ஸை பிரசல்ஸ்க்கு இன்வைட் பண்ணிக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனோட அந்த ஹெட் குவார்டர்ஸ் வாங்க பேசுவோம் அப்படிங்கிறது போல கூப்பிட்டுருக்குறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? யூரோப்பியன் யூனியன் ஸ்டெப்பா தாலிபானை ரெகக்னைஸ் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த பிராந்தியம், இந்த சென்ட்ரல் ஏசியன் நாடுகள், இந்த ஏரியா ஈரான் ஒத்து வரலன்னா அடுத்து ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானை நோக்கி இந்த ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மையப்புள்ளி நகரதா ஈரான்ல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு இது போல விஷயங்கள் இருந்தாலும் ஆனா ரஷ்யாவோட எதிர்ப்பு மனப்பான்மை அப்படிங்கிறது துளி கூட குறையல. யூரோப்பியன் யூனியன் அடுத்த கட்ட பொருளாதார தடை, 21ஆம் கட்ட பொருளாதார தடை ரஷ்யா மேல போறதுக்கு தயாரா இருக்காங்க. கேட்டா ஷேடோ ஃபிளீட் நீங்க எத்தனை தடவைங்க அதையே சொல்லி போடுவீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஒரே டைம்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி பேக்கேஜ் பண்ணிடலாம் இல்லையா அப்படிங்கிற இருக்கு. பட் இருந்தாலும் அது செய்யறது இல்ல. சில கப்பல்கள் மட்டும் ஒரு டைம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 21ஆம் கட்ட பொருளாதார தடையில ஷேடோ ஃபிளீட் ஆட் பண்றாங்க. ரஷ்யாவோட சில பேங்க்ஸ் ஆட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆட் பண்றாங்க. மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் ஆட் பண்றாங்க. இது போல பல்வேறு விஷயங்கள் மேல பொருளாதார தடையை போட்டு அதுகிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா 2022லயே இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். 2026 ஆச்சு. இப்ப வரைக்கும் இவங்க தடை மேல் தடை போடுறாங்களே தவிர ஒரே முட்டா ஒரு தடையை கிளியரா போட முடியலையே அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ இது எப்படி யூரோப்பியன் யூனியன் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடை போடுறாங்க, சாங்ஷன்ஸ் போடுறாங்கன்னா ஜூன் ஜூலைல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. எல்லாமே இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டில் அப்படிங்கிறது போல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இது போல எதுவும் எஸ்கலேட் பண்ணாம பேசிக்குவாங்க, பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையனை பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பயில சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.